வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இண்டெக்ஸோட அப்டேட், மார்க்கெட்டோட அப்டேட், அப்புறம் கிரானுலஸ், கைனஸ் டெக்னாலஜி, ஆந்திர பிரதேஷ்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் அப்டேட், எமரால்டு டயோஸ் ஐபிஓ, கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ், அமேசான் இந்தியா, இஸ்ரோல வந்திருக்கக்கூடிய அப்டேட், ஹிந்துஸ்தான் யூனிவர் லிமிடெட், விம் பிராண்டோட அப்டேட், சுவிட்சர்லாந்து, கேலண்ட், சயண்ட் டிஎல்எம், ஆர்கடோ சிஸ்டம், பிளஸ் போபால் ஏர்போர்ட்ல வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட், கோதாவரி பயோ ரிஃபைனரிஸ் லிமிடெட், ஒயோகாம் அண்ட் ஜியோ ஹாட்ஸ்டார், எல்என்டி டெக்னாலஜி சர்வீஸ், கூகுள் அண்ட் மெட்டா, பிளஸ் சைனா பிளஸ் ஒன் ஸ்ட்ராட்டஜியில் வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா, இண்டெக்ஸோட அப்டேட். நிஃப்டி 50 0.04% அளவுக்கு அப்பா இருக்குது. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 0.49% அளவுக்கு அப்பா இருக்குது. நிஃப்டி மிட் கேப் 150 0.91% அளவுக்கு அப்பா இருக்குது. நிஃப்டி ஸ்மால் கேப் 250 0.76% அளவுக்கு அப்பா இருக்குது. நிஃப்டி மைக்ரோ கேப் 250 0.64% அளவுக்கு அப்பா இருக்குது. இன்னைக்கு ஓவரால் மார்க்கெட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 7வது கன்சிக்யூட்டிவ் டேஸா ஒரு பாசிட்டிவ் நோட்ல க்ளோஸ் ஆயிருக்குது. நிஃப்டி 50 பொறுத்த மட்டும் பாத்தீங்க அப்படின்னா 4வது கன்சிக்யூட்டிவ் டேஸா ஒரு பாசிட்டிவ் நோட்ல க்ளோஸ் ஆயிருக்குது. நம்ம சொன்ன மாதிரியே நிஃப்டி ஒரு சைடுவேஸ்ல தான் டிராவல் ஆகிட்டு இருக்குது. நேற்று ஒரு இப்ப கொடுத்திருந்தாலும் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா 0.04% அப்படின்னு ஒரு மார்ஜினல் லெவல்ல தான் க்ளோஸ் ஆயிருக்குது. நிஃப்டி இன்னைக்கு ஓப்பன் ஆகி ஒரு நல்ல ஒரு ஹைல ட்ரேட் ஆகிட்டு இருந்தாலும் அரௌண்ட் ஒரு 12 o'clock பாத்தீங்க அப்படின்னா நிஃப்டி ஒரு 1% அளவுக்கு அதோட ஹைல இருந்து விழுந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் எண்ட் ஆஃப் த ட்ரேடிங் செஷன் பாத்தீங்க அப்படின்னா வெறும் 10 புள்ளி தான் இன்க்ரீஸ் ஆகி 24,467 அப்படின்னு ஒரு மார்ஜினல் பாசிட்டிவ் நோட்ல நிஃப்டி 50 க்ளோஸ் ஆயிருந்தது. டொமஸ்டிக் ஸ்டாக் இண்டெக்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்திருந்தது. சென்சஸ் பாத்தீங்க அப்படின்னா 11 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகி 80,956 அப்படிங்கிற ஒரு லெவல்ல இருந்தது. நிஃப்டி 50 பாத்தீங்க அப்படின்னா 10 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகி 24,467 அப்படிங்கிற ஒரு லெவல்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இன்னைக்கு மிட் கேப் இண்டெக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 603 பாயிண்ட் கெயின் ஆகி ஒரு அவுட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்குது. டாப் கெய்னர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா HDFC பேங்க் அண்ட் HDFC லைஃப் இந்த ரெண்டுமே ஒரு டாப் 5 கெய்னர்ஸ்ல ஒரு 3% அளவுக்கான ஏற்றத்தை கொடுத்திருக்குது. நோட்டபிள் மூவ்ல பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா பஜாஜ் ஆட்டோ 3% அளவுக்கு டவுன் ஆயிருக்குது. ஒபேரா ரியாலிட்டி பாத்தீங்க அப்படின்னா ரெக்கார்ட் ஹை அளவுக்கு உயர்ந்திருக்குது. நோவமர் பாத்தீங்க அப்படின்னா பை ரேட்டிங் இவங்களுக்கு கொடுத்தனால இந்த கம்பெனியோட ஸ்டாக் இன்னைக்கு நோட்டபிள் அளவுக்கு ரைஸ் ஆயிருக்குது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா FII, FPI அண்ட் DII ட்ரேடிங் ஆக்டிவிட்டி. இன்னைக்கு DII பாத்தீங்க அப்படின்னா 14,082 கோடி அளவுக்கான ஸ்டாக்ஸ் பை பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி 14,982 கோடி அளவுக்கான ஸ்டாக்ஸ் செல் பண்ணியிருக்கிறாங்க. நெட் வேல்யூன்னு பார்க்கும்போது நெகட்டிவ்ல 900 கோடி அளவுக்கான அமௌண்ட் மார்க்கெட்ல இருந்து வெளியே எடுத்திருக்கிறாங்க. FII, FPI பாத்தீங்க அப்படின்னா 19,968 கோடி அளவுக்கான ஸ்டாக்ஸ் பை பண்ணியிருக்கிறாங்க. 18,171 கோடி அளவுக்கான ஸ்டாக்ஸ் செல் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி நெட் வேல்யூன்னு பார்க்கும்போது இன்னைக்கு FII, FPI பாத்தீங்க அப்படின்னா 1,797 கோடி அளவுக்கான அமௌண்ட் இன்னைக்கு மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. FIஐயோட இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது லாஸ்ட் 2 ட்ரேடிங் செஷனாவே ஒரு பாசிட்டிவ் நோட்ல இருக்குது. அதே மாதிரி நெட் வேல்யூன்னு பார்க்கும்போது லாஸ்ட் ஒரு 4 ட்ரேடிங் செஷனாவே நெட் வேல்யூ பாசிட்டிவ்ல தான் முடிஞ்சிருக்குது. அடுத்த டாப் 5 கெய்னர்ஸ்ல நிஃப்டி 50ல பார்க்கும்போது HDFC லைஃப், HDFC பேங்க், பஜாஜ் ஃபின் சர்வீஸ், அப்போலோ ஹாஸ்பிட்டல், NTPC. டாப் 5 லூசர்ஸ்ல பாரதி ஏர்டெல், சிப்லா, பஜாஜ் ஆட்டோ, டாடா மோட்டார்ஸ், அதானி போர்ட். நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல டாப் 5 கெய்னர்ஸ் லோதா, கெயில், சோலா பினான்ஸ், கனரா பேங்க், ICICI. டாப் 5 லூசர்ஸ்ல அதானி கிரீன் எனர்ஜி, ATGL, மதர்சன், ஹேவல்ஸ், டிவிஎஸ் மோட்டார்ஸ். லாஸ்ட் ஒரு 2 ட்ரேடிங் செஷனாவே HDFC பேங்க் தான் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி நிஃப்டி 50 ரொம்ப டவுன் ஆகாம ஒரு பாசிட்டிவான ஒரு மார்ஜினல் நோட்ல க்ளோஸ் ஆகிறதுக்கு காரணமா இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா HDFC பேங்க் அண்ட் HDFC லைஃப் தான் நிஃப்டி 50 ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கிரானுலஸ்ல வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட். கிரானுலஸ் பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட கிக்லாப்பூர் ஃபெசிலிட்டியில நிறைய அப்சர்வேஷன் US FDA-வால நோட் பண்ணப்பட்டிருக்குது. இது மூலமா பாத்தீங்க அப்படின்னா இவங்களோட நியூ ப்ராடக்ட் அப்ரூவல் ப்ராப்ளம் ஆகிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. கிரானுலஸ் இதுக்கு ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ரெமெடி பிளான்ஸ் எடுத்திருக்கிறாங்க. இது மூலமா அவங்க 6 அப்சர்வேஷன்ஸ்ல 80% அளவுக்கான கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ககிலாபூர் ஃபெசிலிட்டி மட்டும் இல்லாம இவங்களுக்கு வேற சில ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ஸோ அது மூலமா அவங்களோட நியூ ப்ராடக்ட்டும் அவங்களோட கெப்பாசிட்டி அடிஷனல் பண்றதும் அவங்க மெயினா ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. பிளஸ் இவங்க ஒரு டைவர்சிஃபைடு குரோத்தை தான் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஹைனஸ் டெக்னாலஜி பாத்தீங்க அப்படின்னா 54% அளவுக்கான ஒரு கண்ட்ரோல் ஸ்டாக்கை ஆஸ்திரியா பேஸ்டு சென்சோனிக் கம்பெனியில
ஹோல்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது மூலம் வந்து அவங்களோட ரயில்வே சேஃப்டிஸ் வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கும் பிளஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனேஜ்மெண்ட்டை இம்ப்ரூவ் பண்றதுக்கும் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க இந்த பார்ட்னர்ஷிப் மூலமா பாத்தீங்க அப்படின்னா ஃபைபர் ஆப்டிக் சென்சிங் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி இவங்க ஐஓடி இனோவேஷன் வந்து நல்லபடியா மேனுஃபேக்சர் பண்றதுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஹெய்னஸ் வந்து என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா இந்த டெக்னாலஜி மூலமா வந்து இவங்களுக்கு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது 15,000 கோடியில இருந்து 20,000 கோடி அளவுக்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்க கவர்மெண்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிளான்ஸ்ல வந்து இன்வால்வ் ஆகி இந்த growth ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் ஆந்திர பிரதேசில் வந்திருக்கக்கூடிய ஒரு நியூஸ். ஆந்திர பிரதேஷ் வந்து இன்னைக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட மெகா ஷிப்யார்டு அண்ட் கார்கோ ஹேண்ட்லிங் வந்து எக்ஸ்பென்ஷன் வந்து அப்ரூவல் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்குது, அவங்களோட எக்கனாமியை பூஸ்ட் பண்ற விதமா. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஐடி பாலிசியும் வந்து 4.0 வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது மூலமா பாத்தீங்க அப்படின்னா ஐடி கேம்பஸ்ல இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸுக்கு வந்து நிறைய இன்சென்டிவ்ஸ் பிளஸ் வந்து கம்பெனிகளுக்கும் நிறைய இன்சென்டிவ்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி டெக்ஸ்டைல் பாலிசியும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து இவங்க 10,000 கோடி அளவுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணி 2 லட்சம் வேலை வாய்ப்பை அடுத்து வரக்கூடிய 5 வருஷங்களை உருவாக்குறதுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்கிறாங்க. பிளஸ் இது மூலமா வந்து இவங்களோட எக்ஸ்போர்ட் டெக்ஸ்டைல் ஓரியன்டா இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட் வந்து 1 பில்லியன் அளவுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எஸ்டிமேஷன் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா எமரால்டு டயர்ஸ் ஐபிஓல வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட். எமரால்டு டயர்ஸ் மேனுஃபேக்சரிங் ஐபிஓ வந்து பாத்தீங்க அப்படின்னா December 5 ஓப்பன் ஆகி December 9 வந்து எண்ட் ஆகுது. இதோட பிரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்க அப்படின்னா 90 இருந்து 95 ரூபாவா வந்து இருக்குது. இவங்களோட ப்ராடக்ட் ரேஞ்ச் பாத்தீங்க அப்படின்னா மெட்டீரியல் ஹேண்ட்லிங் அப்ளிகேஷன்ஸ் பிளஸ் வந்து ஃபோர்க் லிஃப்ட், அக்ரிகல்ச்சரல் இம்ப்ளிமெண்டேஷனு, அது மாதிரி இன்னும் நிறைய ப்ராடக்ட் வந்து இவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க. இவங்களோட ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் பார்க்கும்போது 2.37% அளவுக்கு ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அதே மாதிரி ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 36% அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது இந்த ஃபினான்ஷியல் இயர் மார்ச் 31, 2024. அடுத்து கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ்ல வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட். கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6,000 கோடி அளவுக்கான ஒரு QIP வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த QIP வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிமாண்ட் வந்து ரொம்ப அதிகமாகவே இருந்தது, ஒரு 4 மடங்கு அதிகமாகவே இருந்தது. இதுல நோட்டபிள் இன்வெஸ்டர்ஸ் பார்க்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா GIC அண்ட் SBI பென்ஷன்ஸ் வந்து பார்ட்டிசிபேஷன் வந்து அதிகமா இருந்தது. பிளஸ் இவங்க இந்த கேபிட்டல் ரைஸ் பண்றது மூலமா வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களோட பிசினஸ் டெவலப்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அவங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து பெருசாகும். பிளஸ் இவங்க வந்து 27,000 கோடி அளவுக்கான ஒரு சேல்ஸ் புக்கிங் வந்து இந்த இயர்ல வந்து டார்கெட்டா வந்து செட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இஸ்ரோல வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட். இஸ்ரோ வந்து ப்ரோபா 3 மிஷன் வந்து இன்னைக்கு 4 மணிக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து ரன் பண்ணியிருக்கிறாங்க. சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர்ல இது வந்து நடக்குது. இது வந்து இஸ்ரோட ஒரு ரிமார்க்கபிள் அச்சீவ்மெண்டா வந்து இருக்க போகுது. இது வந்து இவங்களோட 61வது PSLV ஃபிளைட்டா வந்து இருக்க போகுது. இந்த ஃபிளைட்டோட அப்ஜெக்டிவ் பாத்தீங்க அப்படின்னா சூரியனோட கொரோனா வந்து ஸ்டடி பண்றதுக்காக இவங்க வந்து ஒரு 2 ஸ்பேஸ் கிராஃப்டை வந்து ஃபிளை பண்றாங்க. அதோட நேம் பாத்தீங்க அப்படின்னா கொரோனாகிராஃப் அண்ட் ஆக்குலேட்டர். இது மூலமா வந்து இஸ்ரோ வந்து அவங்களோட கெப்பாசிட்டியை வந்து க்ரோ பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி இஎஸ்ஓட அவங்களோட கொலாபரேஷனும் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்குது. பிளஸ் இந்த கொலாபரேஷன் மூலமா வந்து அவங்க ஸ்பேஸ் வெதர் அண்ட் சோலார் பினாமினாவை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு வந்து உதவியா வந்து இருக்குது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஹிந்துஸ்தான் யூனிலிவர் பிளஸ் வந்து விம்ல வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட். ஹிந்துஸ்தான் யூனிலிவர்ல இருக்கக்கூடிய இந்த விம் பிராண்டுங்கிறது பாத்தீங்க அப்படின்னா 3,000 கோடி அளவுக்கான சேல்ஸை வந்து தாண்டி ஒரு மைல் ஸ்டோனை அச்சீவ் பண்ணியிருக்குது. இவங்க வந்து ஒரு டிஷ்வாஷர் செக்மெண்ட்ல வந்து ஒரு லீடிங் பிளேயரா வந்து இருக்கிறாங்க. இதே மாதிரி விம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ளோர் கிளீனிங்ல வந்து புது ப்ராடக்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி விம் வந்து அவங்களோட பவுடர் செக்மெண்ட்ல இருந்து லிக்விட் டிடர்ஜென்ட் செக்மெண்ட்டுக்கு வந்து ஷிஃப்ட் ஆயிருக்கிறாங்க. இது அர்பன் ஏரியாலையும் பர்டிகுலரா வந்து இவங்களோட ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அமேசான் இந்தியால வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட். அமேசான் இந்தியா பாத்தீங்க அப்படின்னா 8.18 ஏக்கர் வந்து லோதா குரூப்ட வந்து அக்வயர் பண்ணியிருக்கிறாங்க. இதோட ஒர்த் பாத்தீங்க அப்படின்னா 450 கோடியா வந்து இருக்குது. இதுல வந்து அவங்க என்ன பிளான் பண்ணி இருக்கிறாங்கன்னா ஹைப்பர் ஸ்கேல் டேட்டா சென்டர் வந்து டெவலப் பண்றதுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்காங்க மும்பை நியர்ல. அமேசான் வந்து பாத்தீங்க அப்படின்னா 12.7 பில்லியன் அளவுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை 2030க்குள்ள வந்து பண்றதுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்கிறாங்க. எதுலன்னு பாத்தீங்க அப்படின்னா கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். சுருக்கமா சொல்லணும்னா இந்தியாவோட டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல இவங்க வந்து முக்கிய பங்கு வகிக்கணும்னு வந்து விரும்புறாங்க. இப்ப இருக்கக்கூடிய இந்த டிஜிட்டலைசேஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கூகுள் அண்ட் மைக்ரோசாஃப்ட் வந்து ஆல்ரெடி அவங்க வந்து அவங்களோட ஹைப்பர் ஸ்கேல் டேட்டா சென்டர்ஸ் வந்து நிறைய வச்சிருக்காங்க. பிளஸ் மேலும் மேலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு காம்படிட்டரா இருக்கிறதுக்காக வந்து அமேசானும் வந்து அவங்களோட டேட்டா சென்டரை வந்து
ஒரு முக்கியமான வைட்டலா இருக்குங்கிறனால அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சுவிட்சர்லாந்து எனர்ஜியில் வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட். சுவிட்சர்லாந்து எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து ஜிந்தால் ரினியூவபிள்ஸோட போட்டிருக்காங்க. இது மூலமா பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 302 மெகாவாட் விண்ட் பவர் ப்ராஜெக்ட் வந்து அவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்குது. யார்கிட்ட இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜேஎஸ்பி கிரீன் வெண்ட் ஒன் பிரைவேட் லிமிடெட்ல இருந்து. இது வந்து கர்நாடகாவில் இவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டீல் ப்ராஜெக்ட்டுக்கு பவர் சோர்ஸ் கொடுக்கறதுக்கான ஒரு முக்கிய ப்ராஜெக்டா வந்து இது இருக்க போகுது. இந்த கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்குமே வந்து ஒரு லார்ஜஸ்ட் ஆர்டர்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனியா வந்து இருக்குது. டோட்டலா இது வரைக்கும் 5.4 கிகாவாட்டுக்கான ஒரு ஆர்டர் புக்கிங் வந்து இந்த கம்பெனி வந்து வச்சிருக்கிறாங்க. சுவிட்சர்லாந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 96 விண்ட் டர்பைன் வந்து ஜென்ரேட்டர் வந்து இந்த ஸ்டீல் பிளான்ட்டுக்கு கொடுக்க போறாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சத்தீஸ்கர் அந்த ஒடிசால வந்து இருக்குது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சிஎன்ட் டிஎல்எம் அண்ட் ஆர்கடோ சிஸ்டம். சிஎன்ட் டிஎல்எம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்கடோ சிஸ்டம்ஸோட ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டிருக்காங்க. இது மூலமா வந்து இவங்க 500 KWP ரூஃப்டாப் சோலார் பிளான்ட் வந்து இன்ஸ்டாலேஷன் வந்து பண்ண போறாங்க அவங்களோட மைசூர் ஃபெசிலிட்டியில. இந்த பார்ட்னர்ஷிப்போட மெயின் எய்ம் பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட சஸ்டைனபிலிட்டியை வந்து என்ஹான்ஸ் பண்ணி இஎஸ்டியில வந்து அட்வான்ஸா இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட அப்ஜெக்டிவ் வந்து அச்சீவ் பண்றதுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ப்ராஜெக்ட் பாத்தீங்க அப்படின்னா பவர் பர்ச்சேசிங் அக்ரிமெண்ட்டுக்கு கீழே வந்து இருக்க போது இவங்களோட ரினியூவபிள் எனர்ஜி சொல்யூஷனுக்கான ஒரு கமிட்மெண்ட்டை வந்து இது காட்டுது லாங் டேர்ம் விஷன்ல. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா போபால் ஏர்போர்ட்ல வந்திருக்கக்கூடிய ஒரு சின்ன அப்டேட். போபால் ஏர்போர்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபர்ஸ்ட் இவி வெஹிக்கிள் சார்ஜிங் ஸ்டேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க 75 ஸ்கொயர் மீட்டர்ல வந்து. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 30 கிலோவாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் உள்ளது. இது வந்து ஒரு ஸ்லோ சார்ஜிங்கும் இருக்குது இதுக்குள்ள. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சிட்டியோட இவி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து என்ஹான்ஸ் பண்றதுக்கும் பிளஸ் வந்து சஸ்டைனபிலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கும் இது முக்கிய பங்கு வகிக்கிறதா இருக்குது. இது வந்து ஒரு ஸ்மால் நியூஸ் தான். ஏன் இதை நம்ம காட்டியிருக்கோம் அப்படின்னா இது மூலமா பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இவி வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து நம்ம மார்க்கெட்ல நிறைய டாமினன்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதுக்கான சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் வந்து போதுமான அளவுக்கு வந்து இல்லை. சில பிரைவேட் ஏரியாஸ்ல தான் வந்து அந்த சார்ஜ் ஸ்டேஷன்ஸ் வந்து இருந்துகிட்டு இருக்கு. இப்போ வந்து ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்டேஷன்ல இருக்கக்கூடிய ஏரியாக்கள்ல வந்து கவர்மெண்டே வந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறதுங்கிறது வந்து ஒரு புதுவிதமா இருக்குது. ஸோ இந்த மெத்தடை எல்லா ஸ்டேட்டுமே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல வந்து கண்டிப்பா இவி வெஹிக்கிளோட சேல்ஸுங்கிறது இன்னும் அதிகமாகும் பிளஸ் வந்து யூசேஜுங்கிறதும் அதிகமாகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கோதாவரி பயோ ரிஃபைனரி லிமிடெட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட். இந்த கோதாவரி பயோ ரிஃபைனரி பாத்தீங்க அப்படின்னா ஒரு இன்டர்நேஷனல் லைசன்ஸ் அக்ரிமெண்ட் வந்து பண்ணியிருக்கிறாங்க கேட்டலிக் கம்பெனி கூட. இது மூலம் வந்து இவங்க பாத்தீங்க அப்படின்னா எத்தனால வந்து பயோபியூட்டனாவும் பிளஸ் வந்து ஹையர் ஆல்கஹாலாவும் கன்வெர்ட் பண்றதுக்கான டெக்னாலஜி வந்து பயன்படுத்துறதுக்கு இவங்களோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி பாத்தீங்க அப்படின்னா 30,000 டன் பயோபியூட்டேன் வந்து ஒரு வருஷத்துக்கு உற்பத்தி செய்யறதுக்கு இருக்குது. இது மூலமா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜிபிஎல் பாத்தீங்க அப்படின்னா குளோபல் பயோ கெமிக்கல் மார்க்கெட்ல அவங்களோட இருப்பை வந்து தக்க வச்சுக்க போறாங்க. பிளஸ் இது கம்பெனியோட கமிட்மெண்ட் பிளஸ் வந்து குளோபலா இந்த சஸ்டைனபிலிட்டி கெமிக்கலை பயன்படுத்தி என்வரன்மெண்ட்டுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு இம்பாக்ட் வந்து கொடுக்கறது தான் இவங்களோட ஃபோக்கஸா வந்து இருக்குது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வயோகாம் 18 அண்ட் ஜியோ ஹாட்ஸ்டார்ல வந்திருக்கக்கூடிய அப்டேட். இதுல வந்து வயோகாமோட டொமைன் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்குது. இது வந்து 2023 செப்டம்பர் 20 வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இதோட வேலிடிட்டி பாத்தீங்க அப்படின்னா 2026 செப்டம்பர் 20 வரைக்கும் வந்து இருக்குது. இந்த மெர்ஜருங்கிறது பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவோட லார்ஜஸ்ட் ஒரு மீடியா மெர்ஜரா வந்து இருக்க போகுது. இதோட வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா 70,352 கோடியா வந்து இருக்குது. இந்த மெர்ஜருங்கிறது வந்து வயோகாம் 18 டிவி அண்ட் டிஜிட்டல் பிசினஸ் இன்டு ஸ்டார் இந்தியாவோட இருக்குது. மோஸ்ட்லி பாத்தீங்க அப்படின்னா இந்த டொமைன் இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா வந்து பார்க்கப்படுது. 2000 வந்திருக்கு .com பபிளுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா டொமைனோட டாமினேஷன் வந்து அதிகமா இருக்குது. இது மூலமா வந்து பாத்தீங்க அப்படின்னா 872 மில்லியன் அளவுக்கான ஒரு ரெக்கார்டு ஹை சேல்ஸ் வந்து நடந்திருக்குது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கூகுள் அண்ட் மெட்டால வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட். இந்த கூகுள் அண்ட் மெட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களோட சப்மரீன் ஃபைபர் கேபிள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நிறைய வந்து பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட காம்படிட்டரா இருக்கக்கூடிய இந்தியாவில் ரிலையன்ஸ் ஜியோ அண்ட் பாரதி ஏர்டெல் அண்ட் டாடா கம்யூனிகேஷன் இவங்களுக்கு காம்படிட்டரா இருக்கணுங்கிறதுக்காக வந்து அவங்க வந்து இந்த சப்மரீன் ஃபைபர் கேபிள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க வந்து அதிகப்படுத்தி இருக்கிறாங்க. இது மூலமா பாத்தீங்க அப்படின்னா அவங்க இந்தியாவோட மார்க்கெட் வந்து ஆல்ரெடி 27.57 பில்லியனா இருக்குது 2023. இது வந்து அடுத்து வரக்கூடிய 2028 வந்து 40.58 பில்லியனா வந்து இருக்கும். பிளஸ் வந்து 2030 வந்து இந்த மார்க்கெட்டுங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா 78.6 மில்லியனா மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி இந்த ரெண்டு குளோபல்
கம்பெனிஸும் வந்து ப்ரிடிக்ட் பண்ணி தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கூகுள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மும்பையில் ப்ளூ ராமன் சப்மரீன் கேபிள் சிஸ்டம்ஸை வந்து 2025 Q1ல வந்து லான்ச் பண்ண போறாங்க. அதே மாதிரி மெட்டாவும் அவங்களோட கேபிள் ப்ராஜெக்டை வந்து குஜராத்தையும் சென்னையும் கனெக்ட் பண்றதுக்கு வந்து யூஸ் பண்ண போறாங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவோட ஏஐ டேட்டா சென்டர் லேண்ட்ஸ்கேப் எக்ஸ்பென்ஷனுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா வந்து இருக்க போகுது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா எல்என்டி டெக்னாலஜி சர்வீஸ், இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 மில்லியன் அளவுக்கான ஒரு டீல வந்து குளோபல் நெட்வொர்க் சொல்யூஷன் ஃபோம்கிட்ட இருந்து செக்யூர் பண்ணியிருக்கிறாங்க. இது நார்த் அமெரிக்கா பேஸ்டு ஒரு கம்பெனி. இந்த ப்ராஜெக்ட் மூலமா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏஐ அண்ட் ஆட்டோமேஷன் ஃப்ரேம் ஒர்க் வந்து சீம்லெஸ்ஸா டெவலப்மெண்ட் வந்து பண்ணி அட்வான்ஸ் நெட்வொர்க்கிங் சொல்யூஷனுக்கு வந்து உதவுறதுக்கு இது யூஸ் ஆகும். எல்என்டி டெக்னாலஜி சர்வீஸ் பாத்தீங்க அப்படின்னா இயர் ஆன் இயர்ல 2% அளவுக்கு அவங்க growth வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது நெட் ப்ராஃபிட்ல. அதே மாதிரி ரெவன்யூ வந்து 2572 கோடியா வந்து எட்டி இருக்குது. இயர் ஆன் இயர் growthன்னு பார்க்கும்போது 4.5% வந்து இருக்குது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சைனா பிளஸ் ஒன் ஸ்ட்ராட்டஜி, என்ஐடிஐ ஆயோக் பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சைனா பிளஸ் ஒன் ஸ்ட்ராட்டஜியில வந்து ஏசியா கண்ட்ரியில இருக்கக்கூடிய மலேசியா, வியட்நாம் நாடுகள் வந்து பெனிஃபிட் அடைஞ்ச அளவுக்கு வந்து இந்தியா வந்து இன்னும் பலன் அடையல அப்படிங்கறது வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நமக்கு இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த என்ஐடிஐ ஆயோக் பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட ட்ரேடிங் வாட்ச் குவார்டர் ரிப்போர்ட் வந்து இந்த முதல் குவார்டர்ல கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது. பிளஸ் இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா நம்ம இந்த இம்போர்ட் பண்ணக்கூடிய காம்படிஷன்ங்கிறது வந்து எவ்வளவு முக்கியங்கிறத வந்து சொல்லியிருக்கிறாங்க. சப்போஸ் அது இல்லாம போனுச்சு அப்படின்னா லோக்கல் மோனோபொலியை வந்து அதிகப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா ரிலையன்ஸ் ஜியோ பிளஸ் அதானி, எங்க பார்த்தாலும் இந்த 2 கம்பெனிஸ் தான் இருக்குது. இதான் வந்து இவங்க சொல்றாங்க. ஸோ சைனா பிளஸ் ஒன் ஸ்ட்ராட்டஜி மூலமா மற்ற நாடுகளோட உற்பத்திங்கிறது வந்து நம்ம நாட்டுக்கு மூவ் ஆகணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இருக்குது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கேலண்ட்ல வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட். இந்த கம்பெனி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 80 கோடி அளவுக்கான எஸ்ஜிஎஸ்டி பேமெண்ட் வந்து ரீம்பர்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து குஜராத்தில் 14.49 கோடியாகவும் உத்தரப்பிரதேசத்தில் 65.96 கோடியாகவும் வந்து இருக்குது. இந்த ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு அடுத்து வந்து ரைஸ் ஆயிருக்குது, 1.22% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குது. இதோட ட்ரேடிங் பிரைஸ்ன்னு பார்க்கும்போது பிஎஸ்சியில் 385 ரூபா வந்து இருக்குது. ஸோ நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் மார்க்கெட் வந்து ஒரு சைடு வேஸில் போகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. கண்டிப்பாக சைடு வேஸில் தான் போகும். டேஸ் வந்து எப்பயுமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணுவாங்க. பட் அவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டாக வந்து லாஸ்ட் ஒரு ஃபியூ ட்ரேடிங் செஷன்ஸே வந்து மார்க்கெட்ல இருந்து அமௌண்ட்டை வெளியே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் எஃப்ஐஎஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ஸ்மால் குவான்டிட்டியில் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. பட் இது வந்து பத்தாது. ஏன்னா அவங்க மார்க்கெட்ல எடுத்த அமௌண்ட்டுங்கிறது வந்து 78,000 கோடியை தாண்டி இருக்குது. அவங்க இப்போ மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்குங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8,000 கோடி அளவுக்கு கூட இருக்காது லாஸ்ட் 2 ட்ரேடிங் செஷனா. ஸோ இன்னும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது எஃப்ஐஎஸ். பிளஸ் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது வந்து தொடர்ந்துச்சுன்னா கண்டிப்பா நம்மளோட மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹையை உடச்சி மேலே போறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. பட் அது எப்போ நடக்கும்னு நம்மளால சொல்ல முடியாது. மார்க்கெட்டை வந்து ப்ரிடிக்ட் பண்றது, டைமிங் பண்றது வந்து அவ்வளோ ஈஸியும் கிடையாது. அது யாராலையும் பர்ஃபெக்டாகவும் பண்ணவும் முடியாது. ஸோ மார்க்கெட் வந்து மேக்ஸிமம் சைடு வேஸ்ல போறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இப்போதான் வந்து ஒரு கரெக்ஷன் ஜோனுக்குள்ள போயிட்டு ஸ்ட்ரைட்டா ஒரு அப்பை வந்து கொடுத்துருக்குது. இந்த அப்புங்கிறது வந்து அப்படியே கன்டினியூ ஆகும் அப்படிங்கிறது நம்மளால அஷூரியா சொல்ல முடியாது. ஸோ சைடு வேஸ்ல வந்து கொஞ்சம் அக்குமுலேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து ஃபர்தரா அப் ஆகிறதுக்கோ இல்லை டவுன் ஆகிறதுக்கோ சிம்டம்ஸை வந்து ட்ரெண்ட் வந்து காட்டும். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து பொறுமையாக வெயிட் பண்ணலாம். ஸோ நம்ம அவசரப்பட்டு ஹியூஜான அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வந்து கண்டிப்பாக தவிர்க்கணும். ஸோ பொறுமையாக வெயிட் பண்ணுங்க. மியூச்சுவல் ஃபண்ட் ஆகட்டும், ஈக்விட்டி ஆகட்டும், பெரிய அளவு இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து தவிர்க்கலாம். ஸ்மால் குவான்டிட்டியில் நல்ல வேல்யூஷனில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை வந்து கன்சிடர் பண்ணுங்க. அதான் வந்து எப்பயுமே நமக்கும் நல்லது. ஒரு லாங் டர்ம் இன்வெஸ்டராக நம்ம போர்ட்ஃபோலியோவும் பாசிட்டிவாக வச்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக உதவும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் இது மாதிரியான ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் அண்ட் நியூஸஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.